ஆமா. 2 பண்ணல. கொஞ்சம் முன்ன பண்ண. ஒரு 100 மில்லி வந்து சேர்த்தோம். நகைக்கடை ஊழியர்கள் அசந்த நொடியில் ரசாயனத்தை பீச்சி அடித்து நகைப்பெட்டியை தூக்கிய 2 கிரிமினல்கள், துப்பாக்கியை காட்டு மிரட்டி தப்பியோடிய 2 திருடன்கள், கொஞ்சமும் அசராமல் விரட்டி பிடித்த நகைக்கடை உரிமையாளர், 1 கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று மடக்கிய சாமானிய மக்கள். சாதாரண பிளாஸ்டிக் பாட்டிலில் ரசாயனம், கடையில் நடந்தவற்றை ஒன்று விடாமல் விளக்கிய கணவன் மனைவி. ஹார்ட் பீட்டை எகிற வைத்த சிசிடிவி காட்சி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் கடைவீதி பகுதியைச் சேர்ந்தவர்தான் வைத்தீஸ்வரன். இவர் அந்த பகுதியில் நகைக்கடை ஒன்றை நடத்தி வந்துள்ளார். மேலும் இவரது மனைவியும் நகைக்கடையில் பணியாற்றி வந்ததாகவும் தெரிகிறது. மேலும் அந்த ஒரு சமயத்தில் இரவு 8:45 மணியளவில் அங்கு 2 நபர்கள் வந்துள்ளனர். மேலும் அவர்களில் ஒருவன் கண்களில் கண்ணாடியும் மற்றொருவன் முகத்தில் மாஸ்கையும் அணிந்திருந்தனர். இதனால் நகைக்கடை உரிமையாளர் வைத்தீஸ்வரன் கொஞ்சம் சந்தேகமும் பட்டுள்ளார். இதையடுத்து அவர்கள் கேட்டது போல் நகைகளையும் காட்டிக் கொண்டிருந்துள்ளனர். அந்த ஒரு சமயத்தில் தான் அவர்கள் ஒரு பதைக்க வைக்கும் செயலை செய்துள்ளனர். ஆம், திடீரென்று கையில் பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்றை வைத்திருந்து அதில் உள்ள ரசாயனத்தை நகைக்கடை உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் மீது பீச்சி அடித்துள்ளனர். இதனால் அவர்கள் யாவரும் ஒரு நிமிடம் பதறி போயுள்ளனர். அந்த ஒரு சமயத்தில் நகை ட்ரேவில் இருந்த நகைகளையும் எடுத்துக்கொண்டு தப்ப முயன்றதாகவும் தெரிகிறது. ஆனால் அப்போதும் விடாமல் அவர்களை விரட்டி சென்றுள்ளனர் நகைக்கடை உரிமையாளர் மற்றும் அவரது மனைவி. பின்னர் அவர் தப்பியோட முயன்ற போது வெளியில் இருந்த பொதுமக்கள் யாவரும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று அவரை மடக்கி பிடித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து மடக்கி பிடித்த நபரை போலீசாரிடம் ஒப்படைத்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் அவர்களிடம் இருந்து போலீசார் துப்பாக்கியையும் பறிமுதல் செய்து விசாரணையும் மேற்கொண்டு வந்துள்ளனர். அப்போது அதில் ஒருவர் தலைவாசல் அருகே உள்ள சிறுவாச்சூர் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பதும் அவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த ஒரு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் அதே ஒரு வேளையில் சிசிடிவி காட்சியும் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.